ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்டர் சுதாகர் டியூட்டர் டியூப். இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிசஸ் 2ல கேபிட்டல் கெயின் அப்படின்ற சாப்டரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் கெயின்னா என்ன அப்படின்றதோடைய மீனிங் பார்க்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட். அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது என்ன வடிவில் வேணாலும் இருக்கலாம். அது வந்து கேஷாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாகவும் இருக்கலாம். வெதர் இட் மே பி மூவபிள் ஆர் இம்மூவபிள். அது வந்து அசையும் சொத்தா இருக்கலாம், அசையா சொத்தா இருக்கலாம், டேஞ்சபிளாகவும் இருக்கலாம், இன்டேஞ்சபிளாகவும் இருக்கலாம், ஃபிக்ஸ்டா ஒரே இடத்துலயோ இல்லது சர்க்குலேட்டிங் அதாவது புழக்கத்திலயோ இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஐடி ஆக்ட் பிரகாரம், அதாவது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 ஆஃப் ஐடி ஆக்ட், இதுல ஃபார்மலா அவங்க லிஸ்ட் அவுட் பண்றது எதெல்லாம் கேபிட்டல் அசெட்னு லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பாயிண்ட் ஏ பாத்தீங்கன்னா, எனி ரைட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி. ஒரு இந்திய நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தாலே அதை ஒரு கேபிட்டல் அசெட்டா லிஸ்ட் அவுட் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் ஹெல்டு பை அன் அசசி. அசசினா டாக்ஸ் பேயர். ஒரு டாக்ஸ் பேயர் கிட்ட இருக்கக்கூடிய என்ன வடிவிலான ப்ராப்பர்ட்டியா வேணாலும் இருக்கலாம். அதாவது அதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம். அது கேபிட்டல் அசெட் நீங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் சி, செக்யூரிட்டி ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் பை அபைடிங் செபி ரூல்ஸ். அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் வச்சிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், இட் மே பி ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், செபியோடைய ரூல்ஸை அபைட் பண்ணி ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் வச்சிருக்க செக்யூரிட்டியும் இங்க கேபிட்டல் அசெட் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் டி, யூலிப் இஷ்யூட் ஆர் ஆஃப்டர் February 1, 2021. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூலிப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இட் இஸ் அன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து February 1, 2021 அப்புறம் இஷ்யூ ஆனதா இருந்தா, பிளஸ் இன்னும் அது முடியல, கண்டினியூட்டி பார்க்கலாம். த பிரீமியம் பெய்டு இன் த ப்ரீவியஸ் இயர் எக்ஸிஸ்ட் டு 2,50,000. நாம February 1, 2021 அப்புறம் எடுத்திருக்கக்கூடிய அந்த யூலிப் பாலிசி, அந்த யூலிப் பாலிசிக்காக நம்ம வருஷம் பே பண்ற அந்த பிரீமியம் அமௌண்ட் அது வந்து 2,50,000 மேல இருந்தது அப்படின்னா அது கேபிட்டல் அசெட் அப்படின்னு இங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. எப்படி நாம எதெல்லாம் கேபிட்டல் அசெட்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ, கேபிட்டல் அசெட்ஸ் கீழே சிலதெல்லாம் வராது, இதெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்றதையும் நான் இங்க உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுதான் பாயிண்ட் நம்பர் 2ல நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸம்டட் கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்றாங்கன்னா, பாயிண்ட் ஏ, ரா மெட்டீரியல் ஆர் கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் ஹெல்டு ஃபார் பிசினஸ் ஆர் ஒரு ப்ரொஃபஷன். ஒரு பிசினஸ்க்கோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்காக தேவைப்படுற பொருட்களை நாம வந்து ஸ்டாக்கா அனுப்பியிருக்கோம், ரா மெட்டீரியலா அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அதை கேபிட்டல் அசெட்ஸா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் பி, அசெட்ஸ் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ் எக்ஸப்ட் ஜுவல்லரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெட்ஸ் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ்னா, இப்போ சப்போஸ் நமக்கு சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக காசு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொத்தை வித்து அவங்களுக்கு பணம் செட்டில் பண்றோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம கேபிட்டல் அசெட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. ஜுவல்லரியை நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. அப்ப இதுல சொல்லாம சொல்றாங்க, ஜுவல்லரி இஸ் ஆல்சோ ஏ கேபிட்டல் அசெட். நீங்க நினைக்கலாம், நம்ம கிட்ட இருக்க சொத்துல ஜுவல்லரியும் ஒண்ணு தானே, ஜுவல்லரி கூட நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஜுவல்லரிய கேபிட்டல் அசெட் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுக்கு தனியா ஒரு நோட்டே இருக்கு, நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். தென் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். கிராமப்புறத்துல நமக்கு ஏதாச்சும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு அப்படின்னா அதன் விற்கிறது மூலியமா வரக்கூடிய பணத்தை நம்ம கேபிட்டல் அசெட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இதை எக்ஸம்டட்ல கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட், கோல்டு டெபாசிட் பாண்ட் அண்டர் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015. கோல்டு டெபாசிட் பாண்ட் ஏதாச்சும் வச்சிருக்கோம், அதுவும் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015 ஆக்ட் பிரகாரம் நம்ம ஏதாச்சும் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் கேபிட்டல் அசெட்டா கன்சிடர் பண்றாங்க. ஆஸ் ஐ ஆக்சுவலி டோல்ட், உங்களுக்கு எதெல்லாம் வந்து எக்ஸம்டட் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் அசெட்ஸ்ன்றதை பார்த்துட்டோம். இப்ப புதுசா நியூ கேபிட்டல் அசெட்ஸ்ன்னு இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தான் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஜுவல்லரி இஸ் ஆல்சோ ஏ கேபிட்டல் அசெட். அதை தவிர்த்து இன்னும் சில ஐட்டம்ஸும் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு, அதையும் என்னன்றதை பார்த்துடலாம். ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், அதாவது பழமைத்தன்மை வாய்ந்த பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதன் விற்கிறது மூலயமா வரக்கூடிய கெய்னையும் நம்ம கேபிட்டல் கெய்னா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அதாவது சிலைகள். அடுத்தது எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், கலைநயத்தோட ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி நாம் அதை விற்கிறதன் மூலயமா நமக்கு வரக்கூடிய கெயின் எல்லாத்தையுமே
கேபிட்டல் கெயின்ல டேக்ஸ்க்கு நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.